தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு நற்செய்தி, இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 45வது வாக்கியம்: இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் தான் தெய்வம் விரும்புகிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் கடவுளைப் போல சிந்திக்கவும், பேசவும், செயல்படவும், தெய்வத்தைப் போலவே நேர்மையுடைய ஒரு வாழ்க்கையை வாழவும், மற்றவர்கள் அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று தான் தெய்வம் விரும்புகிறார். காரணம், அவருடைய பிள்ளைகள் அப்பா எப்படியோ பிள்ளைகள் அப்படி தான் இருப்பார்கள். அப்படி என்றால் இறைவன் தூய்மையோடு உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நானும் தூய்மையோடு வாழ வேண்டும். அதை வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வாக்கியம்: இதோ உங்கள் தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? தூயவராய் இருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம்: அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே அவர்கள் தூயவராக்க வேண்டும். அப்போ தெய்வத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இறைவன் இப்படி தூய்மையோடு இருக்கிறார்கள், அதே போல் நீங்களும் நானும் தூய்மையோடு இருக்க வேண்டும். அப்போ தூய்மையோடு இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். என்னுடைய குறைவுகள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய அந்த குறைவுகளின் காரணமாக நான் செய்த பாவங்கள், பலவீனத்தின் காரணமாக நான் செய்த பாவங்கள், அப்போ பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து தூய்மை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி பாவ சங்கீர்த்தனம். அவர் பாவ சங்கீர்த்தனம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் பாவ சங்கீர்த்தனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ, எந்த அளவுக்கு நான் நேர்மையோடு ஆத்மார்த்தமாக பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு நாளும் செய்கின்றேனோ, அதுக்கேற்றபடி கிருபைகளும் ஆசீர்வாதம் கிடைக்கும். என் உள்ளமும் தூய்மை பெறும். நானும் தெய்வத்தைப் போலவே இருக்க முடியும். கடவுளுடைய மகனாக என்னால் வாழ முடியும். அப்படி மகனாக மாற சமயத்தில் உரிமை உள்ள மக்களாக என்னால் வாழ முடியும். யாரையும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்து வாழக்கூடிய வரம் எங்களுக்கு கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மன்னித்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்திரலும். நாங்களும் விண்ணக மக்களாக மாற வேண்டும் நீ விரும்புகின்றேன். தந்தையைப் போலவே நாங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவு உள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை தூய்மையோடு இருப்பது போல நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்றாலும் நீ சொல்லுகின்றீரே. அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை அமைக்க கிருபையை எங்களுக்கு தந்திரும். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.